ஸோ நான் ஒரு வீடியோ ஜாமெண்ட்ரி அனுப்பியிருக்கேன், அதை பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 2 சம் தான்மா கொடுத்துருக்கேன். 2யும் காப்பி பண்ணி ட்ரா பண்ணி ஃபேர் நோட் ஜாமெண்ட்ரி நோட்டில் எழுதிக்கோங்க 80 பேஜஸில். இப்போ வந்து கிராஃப் வந்து நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 3.9 வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3.8ம் 3.9ம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிராஃப் ஓரியன்டாக மிஸ்லினியஸ்லேயும் சேலஞ்சிங்லேயும் ஒரு 3 சம்ஸ் இருக்குமா. ஸோ அதை பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து மிஸ்லினியஸில் வந்து 5th சம்மும் சேலஞ்சிங்கில் வந்து 9த்தும் 10த்தும் இருக்குது. ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ வந்து சைஸ் ஆஃப் த ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் யூ ஸ்கொயர் ஃபார்மில் உனக்கு தெரியும், சைடு இன்ட்டு சைடு ஸ்கொயர் யூனிட். இப்போ சைடு 2 சென்டிமீட்டராக இருந்ததுன்னா ஏரியா வந்து என்ன ஆகும், 2 2s are 4. தென் சைடு 3 இருந்தால் 3 3s are 9. சைடு 4 கொடுத்துருந்தாங்கன்னா கிவன் 4 கொடுத்துருந்தாங்கன்னா 4 4s are 16. சைடு 5 இருந்தால் 25, 6 இருந்தால் 36 எக்ஸெட்ரான்னு அதாவது அதே மாதிரி 7 8 9லாம் போயிட்டே இருக்கும். இந்த படத்தை வந்து போட்டுட்டு டஸ் த கிராஃப் ரெப்ரசன்ட்லி லீனியர் ரிலேஷன் கேட்குறாங்க. லீனியர் ரிலேஷன்னா எப்படி இருக்கும், இப்படி ஸ்ட்ரைட் லைனாக போகிற மாதிரி இருக்கும் நம்மளோட கிராஃப். இப்போ இங்கே இருக்கிற எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூமா. ஸோ அதனால் மிஸ் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி படம் போடாதீங்க. நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி தானே படம் போட்டோம், அதனால தான் போட்டுட்டு நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இப்போ வந்து கூகுள் மீட் 16ல் ஜாமெண்ட்ரி 2 சம்ஸ் கொடுத்துருக்கேன். தென் இப்போ கிராஃப் 15 9 20 டியூஸ்டே இந்த டேட் வந்து கிராஃப்க்கும் போடுங்க. கிராஃப் நோட்டில் தான் இதை ட்ரா பண்ணணும். ஸோ 11:30 to 12:30 கிராஃபில் மிஸ்லினியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளமும் சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸும் பார்க்க போகிறோம். 3.10ல் பேஜ் நம்பர் 118. சரியாம்மா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவங்களே டேபிளர் காலம் கொடுத்துட்டாங்க. இந்த கிராஃப் வந்து டஸ் த கிராஃப் ரெப்ரசன்ட் ஏ லீனியர் ரிலேஷன் கேட்குறாங்க. அதாவது லீனியர்னால் அது எப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக போகும், அந்த ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட பவர் வந்து 1 இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஃபார்முலாவே நமக்கு தெரியும், சைடு இன்ட்டு சைடுனா x² தான் பவரில் வரும். கண்டிப்பாக அது லீனியராக இருக்காது, உங்களுக்கு நல்லா கிராஃப் போட தெரிஞ்சால். இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கலாம். சரி, அப்போ நமக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் என்ன கிடைக்கும், இதோட பாயிண்ட்ஸ் என்ன கிடைக்கும், இதோட பாயிண்ட்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு நான் பார்த்தோம்னா 2, 4, 3, 9, 4, 16, 5, 25, 6, 36 இந்த பாயிண்ட்டு கிடைக்கும்ப்பா. ஸோ இந்த பாயிண்ட்லாம் நான் ப்ளாட் பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ரா பண்ண வேண்டாம், இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் 2லேருந்து எக்ஸாக்சிஸில் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே சைடு ஆஃப் ஏ ஸ்கொயர், இது வந்து ஏரியா. அதனால் நான் என்ன பண்ணுறேன், சைடு ஆஃப் ஏ ஸ்கொயர் எக்ஸாக்சிஸ் வந்து 1 cm = 1 யூனிட் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஏரியா எல்லாமே வந்து 4 9 16 வரனால 2 டேபிள் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஒய் ஆக்சிஸில் வந்து ஏரியா எடுத்துக்கிறோம், 1 cm = 2 யூனிட்னு எடுத்துக்கிறோம். புரிஞ்சுதாம்மா. ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் வரும். போத் ஆர் ப்ளஸ், ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கிறனால. ஸோ ஃபஸ்ட்டு 1 4 சாரி 2 4 1 கிடையாது, இது வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து 2, 4, தென் 3, 9, 4, 16, 5, 25, 6, 30. நல்லா பாருங்கள், x dash y dash ஆரிசன் போட்டுட்டேன். எக்ஸ் ஆக்சிஸில் த சைடுன்னு எடுத்துட்டேன். சைடு 2வாக இருக்கும்போது ஏரியா நம்மளோட ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்க 4. அப்போ 4 வந்து 2 4 6 எடுத்துக்கும் பொழுது 2 4ங்கும் போது இங்கே கரெக்டாக 4ஏ வந்துடும். சரியாம்மா. அப்போ இங்கே தான் வரும். அடுத்தது 9 அப்படிங்கும் பொழுது 8 and 9க்கு பிட்வீனில் ஒரு லென்த்தியாக ஒரு லைன் இருக்கும், அதுதான் 9. அதே மாதிரி 16ங்கும் போது 14க்கும் 16 உங்களுக்கு ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்துடும். 25 அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணணும், 24க்கும் 25க்கும் பிட்வீனில் ஒரு பெரிய லென்த்தியாக ஒரு லைன் இருக்கும், இதுதான் 25ன்னு மெஷர் பண்ணிக்கணும். ஸோ அப்படி நான் லைன் பிளாட் பண்ணும் பொழுது அது வந்து ஒரு கர்வ் மாதிரி வளையுது. அப்போ இது வந்து ஸ்ட்ரைட் லைனான்னு கேட்குறாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து ஆன்சர் எழுதணும். இதஸ் த கிராஃப் ரெப்ரசன்ட்லி a லீனியர் ரிலேஷன் கேட்குறாங்க. நோ, த கிராஃப் டஸ் நாட் ஃபார்ம் எ லீனியர் ரிலேஷன்னு சொன்னாவே போதும். ஓகேவா. இது வேணும்னா எழுதலாம், இல்லைன்னா எழுத வேண்டாம், இதுவே போதும். ஸோ நோ, இது வந்து டஸ் த கிராஃப் ரெப்ரசன்ட்லி லீனியர் ரிலேஷன் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கொடுக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. நோ, த கிராஃப் டஸ் நாட் ஃபார்ம் எ லீனியர் ரிலேஷன். தட் இஸ் த ஃபஸ்ட் கொஸ்டின்மா. அதாவது மிஸ்லினியஸில் 5th கொஸ்டின். புரியுதாம்மா. சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏரியாவும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ பாயிண்ட்டு நம்மளே பண்ணிக்கலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் இது ஒய் ஆக்சிஸ்லேயும் பண்ணலாம். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஃபுல்லாக
சைடு ஆஃப் your ஸ்கொயர், ஒய் ஆக்சிஸ் ஃபுல்லாக ஏரியா வந்து 2 4ன்னு எடுத்துட்டேன் மிஸ்ஸு, சரியாம்மா? ஸோ அப்போ சைடு 2 எடுக்கும்போது ஏரியா 4 ஆயிரும். சைடு 3ங்கும் போது ஏரியா 9. 9 எப்படி டினோட் பண்ணுவோம்? 8க்கும் 9க்கும் பிட்வீனில் ஒரு லென்த்தியாக ஒரு லைன் இருக்கும், அதுதான் 9. அதே மாதிரி சைடு 4ங்கும் போது ஏரியா 16, சைடு 5ங்கும் போது ஏரியா 25, சைடு 6ங்கும் போது ஏரியா 30 கிடைக்கும். ஸோ அப்போ அந்த லைன் இந்த மாதிரி பெண்டாகி வந்திருக்கும். ஸோ அப்போ அது வந்து ஸ்ட்ரைட் லீனியர் ரிலேஷனா அப்படின்னு கேட்குறாங்க. நோ, த கிராஃப் டஸ் நாட் ஃபார்ம் ஏ லீனியர் ரிலேஷன் எழுதினாவே போதும். இந்த 2 பாயிண்ட் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன், அது எழுதுனா எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதோட விட்டாலும் ஓகே, சரியாம்மா? தென் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அதாவது கன்சிடர் த நம்பர் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் எ கான்வெக்ஸ் பாலிகான் அண்ட் நம்பர் ஆஃப் எ சைட்ஸ் தட் எ பாலிகான் கேட்டிருக்காங்க. அதாவது பாலிகான் ஃபார்ம் பண்ணிட்டு அதோட ஆங்கிள்ஸும் அதோட சைட்ஸும் சொல்கிறாங்க. பாலிகான் ஃபார்ம் பண்ணும் பொழுதே எத்தனை சைட்ஸ் இருக்கோ அதை பொறுத்து அதோட நேம் சொல்லுவோம். இப்போ ஒரு பாலிகான் கம்ப்ளீட் ஆகுனா மினிமம் 3 சைட்ஸ் வேணும். 3 சைட்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ட்ரையாங்கிள்னால் என்ன? 3 சைட்ஸ் இருக்கும். அப்போ அதோட ஆங்கிளும் 3 ஆங்கிள்ஸ் இருக்கும். 1 2 3, புரியுதாம்மா? ஸோ அப்போ 3 சைட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரையாங்கிள் தான் ரெப்ரசென்ட் பண்ணோம். அப்போ 3 ஆங்கிள்ஸ் இருக்கும். அப்போ 4 சைட்ஸ் அப்படிங்கும்போது அது குவாட்ரிலேட்ரல், 4 ஆங்கிள்ஸ் இருக்கும். அடுத்து 5ங்கும் போது பென்டகான், ஹெக்ஸகான்னா 6, கெப்டகன்னா 7, ஆக்டகன்னா 8, நோனகன் தான் சொல்லணும், இது நானகன்னு சொல்லக்கூடாது. நோனகன் அப்படின்னா 9, டெக்ககன் அப்படின்னா 10மா. ஸோ இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த டேபிளர் காலத்தை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. நானும் இந்த டேபிளர் காலம் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். 10th சம் இது. ஸோ இது ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பாயிண்ட்ஸ், இதுதான் பாயிண்ட்ஸ். ஆங்கிள் சைட்ஸ் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸில், இதை எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கோங்க, இதை ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கோங்க. எதை வேணாலும் மாற்றி எடுத்துக்கலாம், எல்லாம் சேமாக தான் வரும். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கோங்க, இது ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கோங்க. அதை வந்து பிளாட் பண்ண சொல்கிறாங்க. யூஸிங் திஸ் டு ட்ரா த கிராஃப் illustrating the relationship between the number of angles and the number of sides. நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸும் நம்பர் ஆஃப் சைட்ஸுக்கும் உள்ள ரிலேஷனை காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன பாயிண்ட்ஸ் கிடைக்கும்? சைட்ஸ் 3னா ஆங்கிள்ஸும் 3, சைட்ஸ் 4னா ஆங்கிள்ஸ் 4, சைட்ஸ் 5 அப்படின்னா ஆங்கிள்ஸும் 5 தான் கிடைக்கும். அப்போ சைட் 6னா ஆங்கிள் 6. அப்போ அப் டு 10 வரைக்கும் எழுதியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 3 or 4 எடுத்துக்கலாம். நான் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன், 8 வரைக்கும் காமிச்சிருக்கேன். ஸோ அப்போ நான் வந்து சைட் வந்து 3 எடுக்கிறேன். அப்போ சைஸ் 3 எடுக்கும் பொழுது எனக்கு ஆங்கிளும் என்னாகும்? 3 வரும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த படமும் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பக்கம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேல்யூலாம் எடுக்கலை, ஜஸ்ட்டு ஒரு டினோட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனால் அதை வந்து பிளாட் பண்ணல, அந்த நம்பர்ஸ்லாம் வந்து ரைட் பண்ணல. ஸோ நம்ம இதோட வேல்யூ எல்லாமே பாசிட்டிவில் இருக்கிறதுனால இந்த மாதிரி எல் டைப்புக்கு இந்த மாதிரி கிராஃப் போட்டுக்கோங்க. மிஸ்லேனியஸும் சேலஞ்சிங் சம்மும் இந்த மாதிரி கிராஃப் போட்டுக்கோங்க. மீதியெல்லாம் நம்ம 4 குவாட்ரண்ட்டும் காட்டுவோம். இங்கே ஃபஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் காட்டினா போதும், ஏன்னா போத் ஆர் சேமாக இருக்குது. அப்போ தான் வந்து உனக்கு நம்பர்ஸ் வந்து 11 வரைக்கும், இல்லைன்னா வந்து இங்கே இந்த மாதிரி 30 வருது பார்த்தியா? ப்ரீவியஸ் சம்ஸில் 30 வந்தது பார்த்தீங்களா? 36, 6 வந்து 36 வருது, 6 36 வருது இல்லை? ஸோ இதெல்லாம் வந்து பிளாட் பண்ண முடியும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் மட்டும் காட்டினா போதும். இந்த மாதிரி 4 குவாட்ரண்ட் காட்ட தேவையில்லை. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இதில் 10th சம். ஏன்னா நான் வந்து 9th சம் வந்து லாஸ்ட்டாக போட்டு 10th சம்மை ஃபஸ்ட்டாக போட்டேன். நீங்கள் நோட்டில் போடும்போது 9th சம்மை போட்டு அப்புறம் 10th சம்க்கு வாங்க. ஸோ இது 10th சம். ஸோ அப்போ இதெல்லாம் பிளாட் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது. அவங்க வந்து ஷோ பண்ண தான் சொல்லியிருக்காங்க, ட்ரா மட்டும் தான் பண்ணேன், விளக்கமெல்லாம் கொடுன்னு கேட்கல. அதனால் ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸும் ஒய் ஆக்சிஸில் வந்து நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ். இது எழுதணும்ப்பா, இல்லைன்னா மார்க் குறைச்சிருவாங்க. எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸும் ஒய் ஆக்சிஸில் வந்து நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸு. மீதி எல்லாம் ரிமைனிங் ஆஸ் இட் இஸ் XO X டேஷ், YO Y டேஷ். அந்த பாயிண்ட்ஸ் 3,3. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 3ங்கும் போது ஒய் ஆக்சிஸில் இருந்தும் 3. ஓகேவாம்மா? இதான் வந்து 10th சம். 9th சம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 10th சம் போங்க. 9th சம் வந்து நான் மிஸ் இங்கே போட்டிருக்கேன். அம்மா கம்மிங் டு த 9th ஒன்றுமாம்மா, இது 9th சம். அம்மா 9th சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு 10th போங்க. நான் ஃபஸ்ட்டு 10th எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், சரியா? ஸோ இது வந்து அவங்களே வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. y = x, y = 2, y = 3x, y = 5xன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப் ஷீட்டில் வந்து குறிச்சிட்டு இதில் என்ன ஸ்பெஷல்னு காட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இதோட பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் வந்து நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் 1ன்னு இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது ஒய்யும் 1 தான் கிடைக்கும். எக்ஸ் 2ங்கும் போது y2, எக்ஸ் 3ங்கும் போது y3, எக்ஸ் = 4 சப்ஸ்டிட் பண்ணும்போது ஒய்யும் 4 தான் கிடைக்கும். ஸோ அப்போ இதோட பாயிண்ட்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1,1, 2,2, 3,3, 4,4 கிடைக்கும். அதே மாதிரி y = 2xன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல 1,
2 1s are 2. இப்போ 2 சப்ஸ்டிட் பண்ணும்போது 4, 2 2s are 4. 3 சப்ஸ்டிட் பண்ணும்போது 3 2s are 6. 4 சப்ஸ்டிட் பண்ணும்போது 4 2s are 8 கிடைக்கும். அப்போ இதோட பாயிண்ட்ஸ் டேபிளர் காலம் போட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. 1 அப்படிங்கும்போது 2, 2ங்கும்போது 4, 3ங்கும்போது 6, 4ங்கும்போது 8 கிடைக்கும். தென் அடுத்து x is equal to 3x. 3xக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது x is equal to 1னா 3, 2 6 கிடைக்கும், 3னா 9 கிடைக்கும், x is equal to 4 போடும்போது 12 கிடைக்கும். அப்போ அதை டேபிளர் காலம் போட்டு அதோட பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. y is equal to 5x. 5x அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், x is equal to 1ங்கும்போது 5, 2ங்கும்போது 10 கிடைக்கும், 3 சப்ஸ்டிட் பண்ணும்போது 15 கிடைக்கும், 4 சப்ஸ்டிட் பண்ணும்போது we get 20 கிடைக்கும். ஸோ அது டேபிளர் காலம் பண்ணி அதோட பாயிண்ட்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்குவோம். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நான் x is equal to ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் y is equal to xன்னு எடுத்துக்கிறேன். அப்போ y is equal to xங்கும் போது 1,1, 2,2, 3,3, 4,4ங்கிற பாயிண்ட் கிடைக்கும். அப்போ அது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக கிடைக்கும். அடுத்தது y is equal to 2xல 1 சப்ஸ்டிட் பண்ணுறேன். இப்போ இங்கே 1 சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது எனக்கு 2 கிடைக்குது, 2 சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது 4, 3 சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது 6, 4 சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது 8. அடுத்த ஈக்குவேஷன் y is equal to 3xங்கிற ஈக்குவேஷனில் 1 சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது 3யும், 2 சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது 6ம், 3 சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது 9, 4 சப்ஸ்டிட் பண்ணும்போது 12 கிடைக்கிது. ஸோ அடுத்து 5 y is equal to 5xங்கிற ஈக்குவேஷன் நம்ம பண்ணும் பொழுது 1 சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது 5, 2 சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது 10, 3 சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது 15, 4 சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது 20 கிடைக்குது. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டினில் இருக்குப்பா, இஸ் தர் எனிதிங் ஸ்பெஷல் தட் யூ ஃபைண்ட் திஸ் கிராஃப். ஏதாவது ஸ்பெஷலாக உன்னுடைய இந்த கிராஃப்லேருந்து உனக்கு தெரியுது அப்படின்னா, ஒன்றும் தெரில, அந்த லைன்ஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. இதுக்கு பேர் த லைன்ஸ் ஆர் இன்க்ரீஸிங் ஃபார்ம் ஆர் ஸ்லோப்ஸ் ஆர் இன்க்ரீஸிங் ஃபார்ம்ங்கிறது மட்டும் தெரியுது. இதுக்கு பேர் ஸ்டீப்பர் ஃபார்ம்னு சொல்லலாம். ஸ்டீப்பர் ஃபார்ம்னா குறைந்த மதிப்பிலேருந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகிறது. புரியுதாம்மா? ஸோ இதோட கிராஃப் சாப்டர் முடிஞ்சதுமா. நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 2 பார்க்கலாம், மெஷர்மெண்ட். ஓகே, தேங்க்யூடா. ஸோ ரெகுலர் ஒர்க்கு அந்த கிராஃப் ட்ரா பண்ணுறது, ஜாமெண்ட்ரி போடுறதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிக்கோ. அப்படியே நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பேர்டனாக இருக்கும். மேக்ஸிமம் ஸ்கூல் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நோட்டெல்லாம் நீங்கள் மிஸ்கிட்ட காட்டணும். அப்போ கண்டிப்பாக அப்புறம் ரொம்ப லாங் டைம் எடுத்து படிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் ரெகுலர் ஒர்க்கை, ரொட்டீன் ஒர்க்கை கரெக்டாக பண்ணிடுங்க. தேங்க்யூம்மா. தேங்க்யூ டு ஆல்.